ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோடு 26 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல அந்த பெரிய டிராகன் ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆனா நம்ம ஆளுக்கு பயமே இல்ல. ஆளு இப்பதான் அவனோட கியூஐ அங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அந்த பவரும் அப்படியே டீமனோட ஒரு கை மாதிரி மாறும். அப்படியே ஆளு அந்த டிராகனை பிடிக்கிறான். என்னதான் இத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் என் பவரை இங்க தடுக்க முடியாது. இதே மாதிரி இன்னமும் பவரை போட போட அந்த டிராகனே ஒட்டு மொத்தமா கிழிஞ்சு போகுது. டிராகனை மொத்தமா அழிச்சிட்டு நம்ம சூஹானோ, ஆமா என்னப்பா உங்ககிட்ட எவ்வளவுதான் திறமை இருக்கா என்ன? இதை பாக்குற அந்த பசங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி இவன் இதை பண்ணா. ஏன்னா ஏகப்பட்ட ஆளுங்களோட எனர்ஜி அது. இவன் என்னன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி அதை ஆக்கிட்டான். யாரு யோசிச்சா இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டரஸான பர்சன் இங்க இருப்பான்னு. உடனே கூவோட தங்கச்சியும், அக்கா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். கூக்கும் மத்தவங்கள மாதிரி அங்க புரியல. அவளும் யோசிக்கிறான், அவன் டியர் 3ல தான் இருக்கான். ஆனா அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனோட பவர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? நம்ம ஹீரோவும் அந்த கொடூரமான ஆராவோட முன்னாடி வந்துட்டு, ஹேய் நீங்க எல்லாருமே என்ன எதுக்காக டார்கெட் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே என் வில்லாக்காக தானே. நீங்க வரலாம், ஆனா தப்பி தவறி என்கிட்ட மாட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு கருணை அப்படின்னு ஒரு விஷயத்த நான் காட்டவே மாட்டேன். அடி அடி அடின்னு பயங்கரமா அடிப்பேன். சூஹான் அங்க இப்படி சொல்லும் போது பசங்களுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும். யார வேணா தாக்கலாம், நம்ம சூஹான ஒண்டி தாக்க வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அங்க சைட்லயே கூவோட தங்கச்சியும், ஹேய் ஹேய் எங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு தாக்காதே என்ன, ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் இல்ல. சரி உங்க ரெண்டு பேருமே நான் எதுவுமே பண்ணல, அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அங்க இதுக்கு முன்னாடி டேங் அப்படின்னு ஒரு பையனை பார்த்தோம்ல, ஆளுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க என்னன்னா அந்த சூஹானு எல்லாத்தையுமே கெத்து விட்டான். ஏன்னா இந்த இடத்துல நான் ஷைன் ஆகலான்னு பார்த்தா அந்த சூஹான் அந்த பையன்ல இங்க ஷைன் ஆகுறான். என்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பயங்கரமான பிசிக் வந்திருக்கு. இதோட ரேங்க் காம்பேக்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும் போது சூஹானாலலாம் என் முன்னாடி நிக்கவே முடியாது. அங்க இன்னொரு பையனுக்கும் அதே மாதிரிதான் ரொம்ப கடுப்பா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூஹானு அவன் தான். ஏன்னா இப்போ எந்த இடம் பார்த்தாலும் அந்த அகாடமி முழுக்க அவன் பேரா தான் பரவி இருக்கு. நான் டியர் 3யோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்படி இருக்கும் போது ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் இந்த ரொம்ப அதிகமா இருக்கு. சூஹானோட பவர்லாம் என் முன்னாடி நிக்கவே நிக்காது. இப்படின்னு நம்ம சூஹானை பத்தி தெரியாம ஆளு இப்படி எல்லாம் பேசுறான். இன்னொரு சைடு நம்ம வேங்கோ, நம்ம சூஹானு இப்போ ஒரு மனுஷா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஆளுகிட்ட அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்டும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. உடனே நம்ம யானும் ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் நான் ஆச்சரியமாவது இல்ல. ஏன்னா நான் இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பழகி போயிட்டேன் தெரியுமா. ஏன்னா நம்ம சூஹானு ஹெவன்ஸாலேயே பிளஸ் செய்யப்பட்டிருக்கான் அப்படியே நம்ம சொல்லலாம். நம்ம சிங்கு நம்ம சூஹானை பத்தி அங்க பாராட்ட ஆரம்பிப்பான். அந்த பையன் யாருன்னு தெரியுதா? அவன் தான் சூஹானு. ஆளு எங்க சிட்டில இருந்து வந்திருக்கான். ஒன் ஆஃப் த டாப்பான ஸ்கோரரே அவன் தான். அதே மாதிரி ரீசெண்டா ஒரு ரூமரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டிராகன் ஆளுக்கு ஒன்னானு. எல்லா ரூமரும் உண்மைதான். அங்க இதனாலேயே ஒரு கூட்டமும் நம்ம சிங்கு கிட்ட அங்க இருக்கும். அங்க பிரின்சிபலும் நம்ம சூஹானை பார்த்து தான் யோசிப்பாரு. இந்த சூஹான் அவனுக்கு இந்த இடத்துல எல்லா விஷயமும் எப்படி போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குப்பா. எங்க இருக்கும் போது லைட்டா அரகண்டா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மக்களே, இந்த மாதிரி கிரீட்டிங் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப யாரு கடைசி வரைக்கும் அவங்க தாக்க பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் அங்க கொடுக்கப்படும். நம்ம ஹீரோவும் அந்த பாயிண்ட்ஸ் அடையலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இந்த மாதிரி ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது எப்படி என்னால விட முடியும்? சிம்பிளா சொன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு சாப்பிடுறது, பொருளை வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். அதாவது வர்ச்சுவலா சண்டை போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். எப்படியும் அவங்க பாயிண்ட்ஸை எடுக்கலாம். இப்போ இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு எப்பயுமே ஒரு முறை ஃப்ரெஷ்மேன் கிராண்ட் டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்கும். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை மார்ஷியல் ஆர்ட்ஸோட டெஸ்டும் நடக்கும். இயரோட எண்டுல நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி லீக் அதுவும் ஏற்படும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மிட் டர்ம் எக்ஸாம், ஃபுல் டர்ம், அதுக்கப்புறமா இந்த பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று வரும்ல, அதுதான் அந்த லீக். இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் அங்க இருக்கு. அதுல உண்டி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்தாலே போதும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசோர்சஸ் இது எல்லாமே அங்க கிடைக்கும். இந்த அகாடமி வழியா 10 வில்லாஸ் இருக்கு. அதே மாதிரி 100 டவர் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்டும் இருக்கு. எல்லாருக்குமே 1000 சிங்கிள் டார்மெட்டரியும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த வில்லாவும் டார்மெட்டரியும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்காது. யாருக்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு ஒண்டி தான் அங்க கிடைக்குமே. ஒரு டார்மெட்டரியிலயும் அந்த வர்ச்சுவலான பாடு வந்திருக்கும். அது வழியா அவங்களால பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு பர்சன் கிட்ட வில்லாவோ இல்ல டார்மெட்டரியோ இருக்குன்னு சொன்னா அந்த பர்சன் உண்மையிலேயே லக்கி தான். ஏன்னா அப்படி உண்டி அவங்க கிட்ட இல்லைன்னா அதுக்கே 100 பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். 100 பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் இதுல. இப்படின்னு தான் நம்ம ஜிங்கும் யானும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க பிரின்சிபலும் வந்துட்டு, சரி பசங்களா, இந்த மாதிரி உங்களோட டார்மெட்டரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, தாராளமா நீங்க போயிட்டு மத்தவங்களோட டார்மெட்டரியை பறிக்கலாம். யார் அந்த பர்சனை தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டார்மெட்டரி சொந்தம். இதுல எந்த விதமான ரூல்ஸும் இல்ல. தாராளமா நீங்க அந்த விஷயத்த பண்ணலாம். அதனால நீங்க டீம் அப் பண்றீங்களோ இல்ல ஒன்னா இணைஞ்சு
அந்த டாப்பான 12 பேரை நீங்க தோக்கடிக்கிறீங்களோ தாராளமா அந்த விஷயத்த பண்ணி நீங்க ஒரு டார்மெட்டரியா அங்க ஏத்துக்கலாம். பசங்க இதை கேட்ட உடனே பயங்கரமா ஃபயர் அப் ஆகுறாங்க. ஏன்னா டார்மெட்டரியில எப்படி பார்த்தாலும் தனியா அவங்களுக்குன்னு வர்ச்சுவல் பாடம் இருக்கும். சோ அப்புறம் பாயிண்ட்ஸும் இவங்க செலவு பண்ண வேணாம், அதனால ஒன்னாவே முச்ச விட்டலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பசங்களா, எதுக்காக வெயிட் பண்றீங்க, டார்மெட்டரியோட பேட்டில் ஆரம்பிங்க. அங்க பசங்களும் அட்டாக் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த 12 பேரை நோக்கி பயங்கர வேகமா அங்க வராங்க. அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பாவம் என்ன பண்ணும் தெரியல. ஆமா ஐயோ பிரின்சிபல், இதெல்லாம் என்ன கதையா இருக்கியா, இது சரியா இல்ல, இத்தனை பேரை வச்சு எங்களை கொல்லலாம் அப்படின்னு பாக்குறியான்னு யார் யாருக்கிட்ட பெரிய பெரிய வில்லாலாம் இருக்கோ அந்த பசங்க வந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல நம்ம சண்டை போடாம நம்ம எல்லாருமே ஒரு டீமா இருக்கலாம். ஏன்னா அப்படி பண்ண வேண்டிதான் நம்மளால இப்போ நம்மளோட வில்லாஸை அங்க காப்பாற்ற முடியும். அங்க அவங்களுக்கும் இது ஒரு சரியான ஐடியாவாங்க படம். அங்க கூவோட சிஸ்டரும் வந்துட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா. அங்க கூ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ என்ன பண்ண போற சுஹான், வேற என்ன சிங்கிளா போயிட்டு எல்லாரையுமே முச்சலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கப்பா, இத்தனை பேர் அடிக்கும் போது கொச்சன்னு ஏகப்பட்ட சிஸ்டமோட பாயிண்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி வாய்ப்பை நான் எதுக்காக விடணும், வாய்ப்பெல்லாம் விட வாய்ப்பே இல்ல இப்படின்னு ஆளு தாக்கலான்னு போறான். ஆனா உடனே ஜிங்க வந்துட்டு ஐயோ நம்ம சுஹானை பத்தி உங்களுக்கு தெரியாதா, வேணாம், அவன் வந்து ஒரு பயங்கர மாஸ்டரஸான பர்சன், அதனால நம்ம மத்தவங்களை பிச்சு மேஞ்சலாம் வாங்க. அங்க அதே மாதிரிதான் மத்த பசங்களும் நம்ம சுஹானை பார்த்து தெச்சுக்கணும் ஓடுறாங்க. அந்த ஃப்ரீக்கியான மாஸ்டர் அவன் இங்க வந்துட்டான், சீக்கிரம் ஓடுங்க. நம்ம சுஹானை தொடாம மத்தவங்கள தான் அவங்க அட்டாக் பண்ண இருக்காங்க. இதனால நம்ம சுஹானும் ஆச்சரியமா யோசிக்கிறான், என்னப்பா இது, சீரியஸாவே என் கூட யாருமே அப்போ சண்டை போட மாட்டாங்களா. அங்க சண்டை போடும் போது அந்த டாங்கு அந்த பர்சனும் அவங்க சொல்றான், ஆமா நீங்க எதுக்காகடா அந்த பெரிய வில்லா அந்த சுஹான் கிட்ட தானே இருக்கு, அவன் கிட்ட போயிட்டு சண்டை போடலாம்ல, அங்க ஏன் போகாம இருக்கீங்க. உடனே அந்த பசங்களும் ஆமா எப்படி நாங்க போவோம், ஏன்னா நம்ம சுஹானை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சுஹானு டியர் 4ல இருக்க ஒரு ஜெயிண்டான டிராகனையும் மொத்தமா முச்சிட்டான். அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட சண்டை போட்டா எங்க நிலைமை தான் இன்னமும் மோசமாகும். அதனால நாங்களாம் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. இந்த சைடு கூவ மாட்டிக்கிறா, அக்கா என்னக்கா இது, இந்த இடத்துல எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பர்சனும், ஹே லிலி நீ தோத்து போனாலும் எப்படியும் உனக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா எப்படியும் உன் சிஸ்டர் வந்திருக்கா, அவளோட டார்மெட்டரி இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா இருக்கலாம். ஆமா அக்கா இந்த மாதிரி அதான் உங்களோட டார்மெட்டரி இருக்குல்ல, நான் அப்படி தோத்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்னால உங்க கூட இருக்க முடியும். அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது கூவோட சிஸ்டர் பேரு, அவ பேரு லீலி, நம்ம லீலினே இதுக்கப்புறம் சொல்லலாம். அங்க கூவும் பயங்கரமா கத்துறான், நான் யோசிக்கல இந்த அளவுக்கு நீ ஒரு கோலையா இருப்பேன்னு, உனக்கு முது எலும்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, இப்படியே நீ ரொம்ப ஈஸியா தோத்து போயிட்டனா, நீ ஒன்னும் என்னோட சின்ன தங்கச்சியா மத்தவங்களுக்கு இடையில அக்னாலேஜ் ஆக மாட்ட. அங்க லிலியும் அட அது சுஹான் தானே. அங்க எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டோடனே பயந்து போறாங்க, ஏன்னா நம்ம சுஹான் தான். சுஹானும் அங்க வரும்போதே கத்துறான், நீங்க வரலனா என்ன, என்னால அங்க வர முடியும்ல. நம்ம சுஹான் வந்தோடனே எல்லாருமே தெச்சுக்கணும் ஓடுறாங்க, ஐயோ ஓடுங்க, நம்ம சுஹான் அந்த பயங்கரமான மாஸ்டர் அது வந்துச்சு. உடனே நம்ம லீலியும் நான் யோசிக்கல இந்த மாதிரி நீங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வருவீங்கன்னு. அங்க இருக்கிற பசங்க மத்தவங்க கிட்ட ஓடி போறாங்களா, நம்ம சுஹானுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, எங்க போறீங்க நில்லுங்க. லீலிக்கு ஐடியாவே இல்ல, ஆமா இவரு என்ன பண்ண இருக்காரு. ஓடி போகும்போது முன்னாடி சாங் மாவ் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அந்த பர்சனும் வந்துட்டு சுஹான் உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி மாவ், நான் ஒன்னும் அதுக்கு வரல, இதுக்கு முன்னாடியே நான் எல்லாருக்கிட்டையுமே சொன்ன விஷயம் தான், இங்க இருக்கிற யாரையுமே நான் விட்டு வைக்க போதில்ல, எல்லாரையுமே மொத்தமா நான் முடிக்க போறேன், அதனால நீங்க ஃபைட் பண்ணலனா என்ன, நானே உங்களை தேடி வந்து ஃபைட் பண்ணி முடிக்கிறேன். நம்ம சுஹான் ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிப்பான். உடனே ஆளு வாட்டர் ஷீல்ட வச்சு எப்படியும் அவங்க தடுக்கிறான். பரவாயில்லப்பா, டியர் 3யோட வாட்டர் ஷீல்டு அது சும்மா இல்ல, ஆக்சுவலா என்னோட சிங்கிள் பஞ்ச்னால ஷேட்டர் ஆகாம அது இருக்கு. அங்க ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ற விதமா அதுல லைட்னிங் எனர்ஜியா ஆளு பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதை பாக்குற சாங்கும் ரொம்ப ஆச்சரியமாகறான், ஏன்னா இப்பதான் ஆளுக்கு அங்க புரியுது நம்ம ஹீரோவால வெறும் ஒரே ஒரு எலமெண்ட் ஒண்டி பயன்படுத்த முடியும்னு இல்ல, அவனால இன்னொரு ஒரு எலமெண்ட்டையும் இங்க பயன்படுத்த முடியுது. அந்த எலக்ட்ரிசிட்டினால அந்த டிஃபென்ஸும் உடஞ்சு போகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படும். அங்க செங்குக்கும் இப்பதான் அங்க ரியலைஸ் ஆகுது, வாட்டர் ஷீல்டு லைட்னிங் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, ரொம்ப வீக்கானது. நம்ம சாங்கு ரெக்கவர் ஆகி பேலன்ஸா நிக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா நம்ம சுஹான் விடாம ஒரு பவர்ஃபுல்லான லைட்னிங் சார்ஜ கையில ஏத்தின்னு மொத்தமா பேட்டல முடிக்கலான்னு வருவான். அந்த பாம் தண்டர் அந்த அட்டாக்கு செங்கு மேல அங்க படலான்னு போகும். ஆனா ஜஸ்ட் மிஸ் ரொம்ப வேகமா வாட்டர் ஷீல்ட கிரியேட் பண்ணி அந்த இடத்துல தப்பிக்கவும் செய்யறான். நம்ம சுஹான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆளுக்கும் புரியுது இவன் இந்த அளவுக்கு வேகமா இவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கானா, கண்டிப்பா இவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான பிசிக் வந்திருக்கும், அதனால தான் அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸை இந்த அளவுக்கு வேகமா அவனால ரிலீஸ் பண்ண முடியுது. அங்க லைட்னிங்கும் வாட்டரும் கிளாஷ் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் அப்படி ஏற்படுது. சாங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு தப்பிக்கும் போதே அங்க சொல்றான், எப்படி பார்த்தாலும் இந்த சுஹான் ஆளு ஏர்லி டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான், என்னதான் ரொம்ப டேலண்டடா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு லிமிட் வந்து அவனுக்கு இருக்கும். அங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள பச்சை கலர்ல ஏதோ ஒரு வைன்ஸும்
நம்ம சாங்க அப்படியே அங்க பிடிக்குது. சாங்கால நம்ம ஹீரோவோட ஸ்கில்ல பார்த்து நம்பவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைட்னிங், இப்போ வுட்டுக்கான ஸ்கில்லும் அவன் கிட்ட இருக்கு. அங்க ஆளுக்கு இப்போதான் அங்க புரியுது. அப்பனா கண்டிப்பா நம்ம சுஹான் அவன் ஒரு டியூவல் ஆட்ரிபியூட் யூசர்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம செங்கு விடுற மாதிரி இல்ல, எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அதுல போட்டு எப்படியோ அதை விட்டு ஃப்ரீ ஆகுறான். ஆனா ஃப்ரீ ஆகுற இந்த டைம்ல நம்ம ஹீரோவை ஆளு நோட் பண்ணல. சாங் பின்னாடி நம்ம சுஹான் படுவேகமா அப்பியர் ஆகுறான். எப்படி இவன் இந்த அளவுக்கு வேகமா இருக்கான்? நம்ம சாங்கும் அங்க வேகமா வாட்டர் கேனனை வச்சு தாக்குறான். ஆனா சுஹானோட லைட்னிங் அட்டாக் முன்னாடி அந்த வாட்டர் கேனன் அதால அங்க பெருசா எதுவும் பண்ண முடியல. அப்படியே அந்த வாட்டர் கேனனும் மொத்தமா அழிஞ்சு போகுது. அந்த பிரஷரே சாங்க அப்படியே தள்ளும். ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவனோட வாட்டர் அஃபினிட்டி அது 100க்கும் மேல இருக்கு. அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனோட பிரஷரும் பவரும் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? ஏன்னா நம்ம சுஹானு ஜஸ்ட் டியர் 3ல இருக்க ஒரு ஏர்லி மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். ஆனா இதுவே என்ன பத்தி சொன்னா மத்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்களால என் முன்னாடி நிக்கவே முடியாது. ஆனா அப்படி இருக்கும் போதும் சுஹான் என் முன்னாடி நிக்கிறான். அங்க சாங்கே ஒத்துக்கிறான். சரி, இந்த சுஹான் நான் யோசிச்சதை விட மத்தவங்களை விடவும் கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்க ஒரு மாஸ்டரா இருக்கான். இதுக்கு மேல இங்க சண்டை போடுறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இங்க சண்டை போட்டா வேலைக்காவது, இந்த இடத்த விட்டு சீக்கிரமா ஓடணும். பயங்கர வேகமா தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். ஆனா ஆளு முன்னாடி ஒரு பயங்கரமான வாட்டர் வால் அது சடனா அங்க அப்பியர் ஆகுது. அங்க சாங்கு புரியல, ஏன்னா இங்க வாட்டர் யூசர் அவன் தான். ஆனா அப்படி இருக்கும் போது இந்த வாட்டர் வால் இது யாரு பண்ணா? ஆனா ரெக்கக்னைஸ் பண்ணலாம் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம சுஹானோ பின்னாடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்தினால வாட்டர் கேனன் அந்த அட்டாக்க அப்படியே காப்பி பண்ணி பயங்கர வேகமா அங்க தாக்குறான். அங்க சாங்கா ரொம்ப ஆச்சரியமாகறான். அட என்னடா இவன் எல்லாத்துக்கான அஃபினிட்டியும் வச்சு தெரியறானு. ஏன்னா இப்போ வாட்டருக்கான அஃபினிட்டி அதுவும் ஆளுகிட்ட இருக்கு. எப்படி உனக்கு என்னோட வாட்டர் டெக்னிக் எல்லாம் அங்க தெரியும்? உண்மையா சொன்னா இது நீ தான் எனக்கு டீச் பண்ணிய. நம்ம சாங்கு புரியல, ஏன்னா சாங்கு அந்த மாதிரி எதுவுமே இங்க பண்ணல. அப்புறம் தான் சாங்கு அங்க ரியலைஸ் ஆகுது, நம்ம சுஹானு ஜஸ்ட் இந்த டெக்னிக்க கண்ணால பார்த்தே ஆளு கத்துக்கினான். சாங்கு ரொம்ப நன்றி, ஏன்னா உன்னால இந்த டெக்னிக்லாம் நான் கத்துக்கினப்பா. திரும்ப ஒரு லைட்னிங் ஃபிஸ்ட் அங்க பண்ணுவான். இந்த வாட்டி அந்த அட்டாக் பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க பிரஷர்னால எல்லா இடமும் புகை மூட்டமாவுது. எல்லாருமே வாயை பொழந்து பாக்குறாங்க. அங்க பிரின்சிபல் லீயும் அதே மாதிரி தான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவாரு. ஏன்னா ஜஸ்ட் நம்ம சுஹான் அவன் பயன்படுத்துற மார்ஷல் ஆர்ட்ஸ் அங்க பார்த்தான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட அவள அதுக்குள்ள ஆளு கத்துக்கினான். சுஹானோட ரெக்கார்ட்ஸை விட இங்க அவனோட திறமை ரொம்பவும் அதிகமா இருக்கு. பிரின்சிபல் இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு பர்சனுக்கும் அங்க சென்ட் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ரேரான ஜீனியஸ், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு தான் அங்க சூட் ஆவான். அங்க ரிப்ளையும் வரும். சுஹானோட டேலண்ட்டும் உண்மையிலேயே வேற லெவலு. ஆனா எல்லாமே அவன் மேல தான் டிபெண்ட் ஆகும், அவனால இதை மாஸ்டர் பண்ண முடியுமா இல்லையான்னு. அங்க பிரின்சிபல் லீயும் கேக்குறாரு, ஆமா ஃப்ரெஷ்மன் டோர்னமெண்ட்டுக்கு நீங்க வருவீங்கல்ல? ஆனா அவரு சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு. இதை கேட்கிற நம்ம பிரின்சிபல் லீயும், அப்படி நீங்க வரலன்னா எனக்கு தெரியாது, நான் இந்த சுஹானை என்னோட டிசைப்ல நான் மாத்திப்பேன். ஆனா இதை கேட்கிற அவரா, அவனுக்கு டேலண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அவனை மாதிரி ஒரு பர்சன் உனக்கு ஒரு டிசைப்லா இருந்தா கண்டிப்பா அவனோட டேலண்ட்டும் வேஸ்டா தான் போகும். பிரின்சிபல் லீக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாவுது. நீ அந்த அளவுக்கு என்ன ரொம்ப கீழ்த்தனமா பார்த்துன்னு இருக்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும் போது இதுக்காகவே நான் உன்னை விட மாட்டேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம சாங்க நோக்கி வரும். சாங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சுஹானு நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல, இப்படின்னு தான் ஆளு யோசிப்பான். இந்த சைடு நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்போ ஹை டியர்ல இருக்க ஒருத்தங்களை தோக்கடிக்கும் போதும் அங்க 149 மார்ஷல் வேல்யூ அங்க கிடைக்குது. பரவாயில்ல, மத்தவங்க கூட சண்டை போடும் போது பாயிண்ட்ஸ் கம்மியா கிடைக்கும். ஆனா இன்னமும் ஹை டியர்ல இருக்க இந்த ஆளுங்க இவங்க கூட சண்டை போட்டா அதிகமாவே எனக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அப்புறம் என்ன, மீதி இருக்க மத்தவங்களையும் பிச்சு மேய வேண்டியதா இப்படின்னு நம்மால போவ. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நம்மால பிச்சு மேய போறான். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.